அது சாதி கயிறுன்னு கட்டுறாங்க. அதை தவிர்க்கணும் தான் கண்டிப்பா. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு எல்லாரும் ஒரே இடத்துக்கு வரதுன்றது வந்து பொதுவா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது பிரிச்சு பார்க்கறது அந்த இடத்துல கயிறு வந்து கட்டக்கூடாது. தப்பு தான். இப்போ வந்து கோவில் கோவில் போயிட்டு அங்கேருந்து கயிறு வாங்கின்னு வந்து சிலர் கட்டுறாங்க. சிலர் வந்து ஜாதி பேர் அடிப்படையில கட்டுறாங்க. அது தப்பு தான். அது கட்டக்கூடாது. இது வந்து வீட்லயே பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லலாம். இவ்ளோ பிரச்சனையும் வருதே வீட்ல பேரண்ட்ஸ் தான். அவங்க ஒழுங்கா இது பண்ணாதனால தான் பசங்கலாம் இப்படி கெட்டு போறாங்க. கண்டிப்பா இந்த முறைய வந்து நம்ம ஒரு அழிக்கப்பட வேண்டிய ஒரு முறை தான். கையில கயிறு கட்டுறதுங்கிறது ஒரு எப்படி கட்டுறாங்கன்னா, ஒரு மாணவன் வந்து ஒரு ஸ்டைலுக்காகவோ, இல்ல கோவில் அந்த மாரி ஒரு இதுக்காக, ஒரு கடவுள் பக்திக்காக கட்டுறான். அத வந்து சாதி அமைப்புகள் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து இப்போ மஞ்ச கயிறுனா ஒரு சாதிங்கிற மாரியும், இது என்னோட சாதி. அ பச்சை கலர்னா இது ஒரு சாதி. அப்படிங்கிற சாதி கயிறு அப்படிங்கிற ஒரு சாதிய மனநிலை உள்ள மாணவர்கள் வந்து அத அப்படி எடுத்துட்டு போயிட்டு, இவன்லாம் நம்ம ஜாதிக்காரன். எவன் என்னான்னே தெரியாது. அவன் ஒரு கயிறு கட்டிருப்பான். இவன் நம்ம ஜாதிக்காரன். இந்த கயிறு கட்டிருக்கான். அப்படிங்கிற மாரி அந்த கயிறு மூலியமா நடத்துற அரசியல் வந்து மிகப்பெரிய அரசியல். இந்த சாதி அமைப்புகள் பண்றது. அத கண்டிப்பா ஒழிக்கப்பட வேண்டும். இந்த சாதிய கயிறுகள் எல்லாமே அ பள்ளி படிக்கும்போதே அந்த ஆசிரியர்கள் வந்து இது மாதிரியான கலர் கயிறுகள் கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனைய வச்சு அவங்களுக்கு வேண்டுகோள வச்சு கண்டிப்பா அந்த கயிறுகள் இல்லாம அத பள்ளியிலேயே அவங்கள வந்து அந்த கயிறு கட்டுற முறைய வந்து ஒழிக்கணும். அது மிகப்பெரிய தவறு. எப்பவுமே பள்ளியில வந்து கல்வி சார்ந்த அறிவாற்றல வந்து எப்பவுமே மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கொடுத்து வரக்கூடிய நிலையில, அந்த சூழல்ல ஒவ்வொரு சமூகத்துக்கும், ஒவ்வொரு சாதிக்கும் வண்ணங்கள காட்டி, அவங்கவங்கள ஒரு ஒரு மனிதனையும் தனித்தனியா பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைய, அந்த மனநிலைய பள்ளியிலிருந்தே விதைக்கிறது என்பது, இளம் பிஞ்சுகள வந்து அவங்களுடைய எதிர்காலத்த பாழாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிடும். அதனுடைய இந்தியாவுடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தையே அது மோசமான நிலைக்கு கொண்டு போய் சேர்ந்துரும். ஏன்னா, ஒரு ஸ்கூல்ல இருந்து தான் நம்ம மொத எப்படி ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா எல்லாமே உளமார உறுதிமொழி எடுத்துக்கிறோம். எல்லாம் ஒரு இனம், ஒரு மொழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த டைம்ல நம்ம வந்து ஃபேஷனுக்காகவும், டிசைனுக்காகவும் பசங்க கட்டுற கயிறு, சாதி சங்க தலைவர்களாலயும், சாதி அமைப்புகளாலயும், அது சாதி ரீதியா ஒடுக்கப்படுற மக்கள இழிவுபடுத்தி, அவங்களோட சாதி வர்க்கத்த மேன்மேலும் வளர்றதுக்காக அந்த ஒரு சாதி கயிற பயன்படுத்திக்கிறாங்க. அந்த கயிறு முற்றிலுமா தவிர்க்கக்கூடியது. அதை எப்படிலாம் நம்ம வந்து எந்தெந்த முறையில் விழிப்புணர்வு மூலயமாகவும், பள்ளி பிடி ஆசிரியர் மூலயமாகவும், பேரண்ட்ஸ் அத சொல்லி இத தவறான செயல் சொல்லி நம்ம பெற்றோர்கள் மற்றும் முதல்ல அத வந்து ஒழிக்க கத்துக் குடுக்கணும். அதுக்கப்புறம் பள்ளிகள்ல விழிப்புணர்வு, சமூக ஊடகங்கள்லயும் அத பத்தின விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும். அது மூலியமா அத ஒழிக்க முடியும்.